ஹலோ கைஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம 2 ட்ரேட் பிளான் பண்ணோம். ஒரு கால் ட்ரேடும் ஒரு புட்டும். இதில் ஒரு கால் ட்ரேடும் இந்த ஜோனில் ஒரு புட் ட்ரேடும் பிளான் பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு இந்த ட்ரேடு கிடைக்கல. இந்த ட்ரேட் கிடச்சி ஆனால் ரொம்ப ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேருந்து கிடச்சி. ஓகேவா, அது எப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆச்சுன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. ஓகேவா, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. நம்மளுக்கு தெரியும் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா, டே ஹை. அதுக்கப்புறம் நேற்றுக்கு இதில் ஒரு ஹை இருந்துச்சு. ஓகேவா, இது நேற்றுக்குள்ள ஹை நீங்கள் அதை ஒரு செல்லோ ஒரு ஜோனாவோ எடுத்துக்கூடாது. ஓகே, அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக தான் எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போது இன்னைக்கு காலைல ஓப்பன் ஆச்சு. ஓகேவா, ஓப்பன் ஆனதுமே தெரியும் உங்களுக்கு மார்க்கெட் ஃபஸ்ட் கேண்டில் பெரிய கேண்டில். ஓகேவா, இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் தெரியும் ஃபஸ்ட் கேண்டில் பெரிய கேண்டில். மார்க்கெட்டு ஒன்று டேலோக்கு வருவான், இல்லைன்னா டே ஹைலேருந்து கீழே வருவான்னு தெரியும். அப்போது இந்த இடத்த தூக்கிடணும். இந்த இருக்குல்ல, இது வேண்டாம் நம்மளுக்கு இனி. ஓகேவா, அதுக்கப்புறம் வேறு எங்கே நேற்றுக்கு ரியாக்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா இந்த டே ரொம்ப நேரமாக இதில் இருந்தானா, அப்போ இதுலேருந்து பிரேக் பண்ணி போகிறதுக்கும் மார்க்கெட்டுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இதில் என்னன்னா ரொம்ப நேரமாக பண்ணி பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் அப்போது இந்த ஜோன் வேலிடாக இருக்கும். அப்போ நீங்கள் ரொம்ப நேரம் கழிஞ்ச அப்புறம் உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரு டேலோ ஃபார்ம் ஆகிட்டு, அப்புறம் இது டேலோ கரெக்டாக டேலோ, அப்புறம் இங்கே ஒரு லோ இருக்குது பிரேக் அவுட் ஜோன் மாதிரி. ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 ஜோனு கனெக்ட் ஆகிற இடம் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ இது ஒரு 2 ஜோன் இருக்கா, டே லோவாக இருக்குது ப்ளஸ் இதில் ஒரு பிரேக் அவுட். அப்போ இது ரொம்ப ஸ்ட்ராங் ஜோன். அப்போ நம்ம எப்படி என்ட்ரி பண்ணோம்னா இந்த ஓப்பன் இருக்கலாம், இந்த ஓப்பனில் என்ட்ரி போட்டு ஹைக்கு டார்கெட் வைக்கணும். இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ். இப்படி ஒரு ட்ரேடு பிளான் பண்ணோம். ஆக்சுவலி ஆனால் அது ட்ரிகர் ஆகல, கிடைக்கல. ஓகேவா, அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேட் என்னன்னா நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் முடிஞ்சாச்சு. ஓகேவா, இனி டே ஹையில் நம்மளுக்கு ஒரு ட்ரேட் இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா கண்டிப்பாக கீழே வருவோம். ஓகே, அப்போ இது வரைக்கும் வருவான்னா அதே டேலோ இந்த இதை எடுக்கக்கூடாது. சரி, இது வராது. இது இந்த இந்த பாயிண்ட் என்னன்னா இவன் எக்ஸ்ட்ராவாக ரன் பண்ணாடும். அதாவது ஒரு ரன்னிங் ரேஸில் ஒரு லைன் வரைக்கும் தான் ஓடணும், அதை தாண்டி ஓடுறது வேஸ்ட்டு தான். அது மாதிரி தான் இது எக்ஸ்ட்ரா ஓடுனது. ஓகே, நம்மளுக்கு இது வேண்டாம், அதை மார்க் பண்ணக்கூடாது. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் பிளான் பண்ணேன், இந்த ஓப்பனை கனெக்ட் பண்ணி மெயினாக. ஆனால் நம்மளுக்கு அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஒரு டைப்பாக ரியாக்ட் பண்ணாமலே இருந்துச்சு. ஓகேவா, கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை நம்ம ஸ்டாப் லாஸ் வேறு ரொம்ப சின்னதா 8 பாயிண்ட் தான் வரும். அப்போ நம்ம கரெக்டாக என்ட்ரி போடலைன்னா இதில் ஒரு கேண்டில் இந்த ஹைக்கு கீழே அடிச்சானா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகும். ஓகே, அதனால நம்மளுக்கு ட்ரேட் எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இந்த ஜோனில், இந்த இடத்துல ரொம்ப நேரமாக. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு, ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ. இந்த இடத்துல ஒரு ட்ரேட் கிடச்சி. ஓகேவா, இந்த கேண்டில். அப்போ நம்ம இங்கே ஒரு என்ட்ரி போட்டோம். நான் ஆக்சுவலாக என்ட்ரி போட்டது இந்த 79 வச்சு தான் என்ட்ரி போட்டேன். சரியா, 79 ரூபா. ஓகேவா, இந்த இடத்த தான் ரொம்ப நேரமாக ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த கேண்டிலெல்லாம் என்ட்ரி போட்டேன், நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த கேண்டில் வச்சதுமே இந்த கேண்டிலெல்லாம் வச்சதுமே போட்டுவிட்டேன். இந்த கேண்டில் வச்சதுக்கே பிளான் பண்ணிட்டேன் 11:15க்கு. அது நம்மளுக்கு என்னன்னா இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அதனால தான் இந்த ட்ரேட் எடுக்கல. அப்போது கரெக்டாக நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டேன், இந்த 80-90 வரும். இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதும் என்ட்ரி போட்டேன். ஃபஸ்ட்டு டார்கெட்டு என்ன இருக்கலாம், இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகேவா, 103. ஏன் க்ளோஸ் பண்ணேன்னா ஒரு வேளை மார்க்கெட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டா இதுலேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த ஜோன்லேருந்து அதனால தான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கலாம், கிடச்சிருக்கும். இந்த டேலோ வரணுக்கு நான் எதிர்பார்த்தேன், டே ஹைலேருந்து டேலோ வரும்னு. ஆனால் இப்படி வரும்னு எதிர்பார்க்கல. சரி, ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், இதை விட தெரியல. அதுக்கப்புறம் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன், இந்த 23,968 இந்த 23,968 ரொம்ப ரியாக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. சரியா, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டேலோ இருக்கா, இதானே லோ, தெரியும் உங்களுக்கு லோ இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் இதான் நான் சொன்ன காலையில் பேட்டர்ன் பிரேக். அப்போ இந்த பேட்டர்ன் பிரேக் ஆச்சுன்னா எகெயின் இந்த இடத்துல மேலே போகிற சான்ஸ் இருக்குது. நான் என்ன பிளான் பண்ணேன், காலையில் இந்த பேட்டர்ன் பிரேக் ஆச்சா எகெயின் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படி போனச்சு. பார்த்தா ஒரே ஐடியா போட்டேன், இதை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பேட்டர்ன் பிரேக்கில் கூட ட்ரேட் எடுத்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காத காரியம். அதனால் எது நம்மளால் முடியுமோ, எது நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம்னா சொல்லுதாரேன், எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம்னா டே ஹை இருக்கும் லோ இருக்கும், இவ்வளோதான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். கண்ட்ரோல்னால் நம்மளால் ட்ரேட் பண்ண முடிகிற இடம். ஓகேவா, நீங்கள் இந்த இடம் இருக்கலாம், இந்த இடத்துல வச்சான் ஒரு ரெட் வச்சான் செல் எடுக்கலாம், இந்த இடத்துல க்ரீன் வச்சான் பை எடுக்கலாம். இந்த எல்லா இடத்துலையும் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் எல்லாம் பண்ண முடியாது. சரியா, எல்லா இடத்துலையுமே ரியாக்ட் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் ஏரியா உங்களுக்குன்னு இருக்கணும். சரியா, ஒன்றில் டே ஹை டே லோன் இருக்கணும், இல்லைன்னா டே ஹைன்னு இருக்கணும். அப்படி ஏதாவது ஒரு செட்டப்பை நீங்களாவே உருவாக்கி பண்ணால் தான் உங்களால் ட்ரேட் பண்ணி ஜெயிக்க முடியும். சரியா, அவ்வளோதான். நிஃப்டிலலாம் அது மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறது. டே ஹை டேவில் தான், அவ்வளோதான். அதை விட்டுட்டு பிரேக் அவுட் எல்லாம் நடக்கும். பிரேக் அவுட் ட்ரேட் நிஃப்டியில் 90% ஃபெயிலியர் தான் ஆகும். ஓகேவா, 90% ஃபெயிலியர் தான் ஆகும். ஓகே, அதை யோசிச்சுக்கோங்க. பிரேக் அவுட் ட்ரேடராக இருந்தால் அதை யோசிச்சுக்கோங்க. சரி, அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நல்ல ட்ரேடாக இருக்கும். ஓகே.